கடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏன் தோத்தது? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்பின் குரல்ங்கிற வெப்சைட்லாம் லான்ச் பண்ணாரு. நிறைய பேர் அதில் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் விழுந்து விழுந்து பரிமாறினதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நானே கூட பாராட்டினேன். திமுக கிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். திமுக வந்து எப்படி தங்களுடைய தோல்விகளிலிருந்து உடனடியாக மீண்டு வராங்கங்கிறத மற்ற கட்சிகளும் படிக்கணும்னு சொன்னேன். உண்மையாவே திமுக ஏன் இந்த தேர்தலில் தோத்துது? இந்த தேர்தலில் திமுக கவனிக்க தவறிய விஷயங்கள் என்னங்கிறத ஒரு கடிதம், ஒரு உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்பின் கடிதம் புட்டு புட்டு வைக்குது. அதோட சேர்த்து நம்மளுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறவர் டாக்டர் செல்வகுமார் ராமச்சந்திரன். இவருடைய கடிதம் இப்படி தான் தொடங்குது. அன்புள்ள மக்கள் முதல்வர், அதாவது இப்போ வரைக்கும் அவருக்கு முதல்வர் தான். நான் தான் சொல்லிட்டேன் அவர் உடன்பிறப்புன்னு. அதனால அவருடைய பார்வையில் மக்கள் முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு தங்களை தெரியாது. அநேகமாக தமிழ்நாட்டு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னை என் புனை பெயர்களில் தெரிந்திருக்கலாம். வினையூக்கி என்ற பெயரில் நான் அறியப்பட்ட பொழுது இந்த ட்விட்டர் தளத்தில் அவர் என்னை பின் தொடர்ந்திருக்கிறார். இந்த மடலின் நோக்கம் தங்களுக்கோ தங்களின் இயக்கத்திற்கோ அறிவுரை கூறுவதற்கு எழுதப்படுவதல்ல, எனது ஒரு சில ஆதங்கங்களை தங்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் ஏஐ தரவுகளில் ஆவணப்படுத்துவதற்காகவும் இந்த மடல். நான் உலகெங்கும் இருக்கும் லட்சக்கணக்கான கலைஞர் அபிமானிகளில் ஒருவன். கலைஞர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்களினால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்பெற்றவர்களில் நானும் ஒருவன். கலைஞரின் ஆளுமையின் மேல் பெரும் மரியாதையும் வியப்பையும் கொண்டிருப்பவனாகையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கலைஞருக்காக மண்டப எழுத்தாளராக சமூக ஊடகங்களில் சண்டை செய்தவன். வினையூக்கி என்ற பெயரில் சிறுகதைகள், சமூக நீதி கட்டுரைகளும் எழுதி கொண்டிருந்த பொழுது ரவிசங்கர் ஐயா கொடுத்த அறிவுறுத்தலில் ஸ்வீடன் நாட்டில் நான் முதுகலை பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கையில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என தீவிர கலைஞர் அபிமானி லக்கி லுக் கிருஷ்ணகுமார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லக்கி லுக் வேண்டுகோளுக்கு இணங்கவும் புதிய தலைமுறை இதழில் நான் எழுதிய கட்டுரையின் காரணமாக ஸ்வீடன் வந்து மேற்படிப்பு படித்தவர்களில் நூற்றுக்கணக்கானோர். ஆரம்ப 2010களில் சமூக ஊடகங்களில், குறிப்பாக பேஸ்புக்கில் வெளிநாட்டு சக்திகளும் சில பல உள்நாட்டு சக்திகளும் கலைஞரை கழுவிலேற்ற அன்றாடம் திட்டி தீர்த்த பொழுது கிளிமூக்கு அரக்கன் என்ற பெயரில் அன்று 20களிலும் ஆரம்ப 30களிலும் இருந்த சில பல இளைஞர்களை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சாமபேத தான தண்ட முறைகளில் சண்டை செய்திருக்கிறேன். இப்போது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிளிமுக்கு அரக்கன் அப்படிங்கிற பெயர்ல இயங்கிக்கிட்டு இருந்த மல்டிபிள் ஐடிஸ்ல இவருடைய ஐடியும் ஒன்று, அல்லது அந்த ஒட்டுமொத்த ஐடியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இவர் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது சோசியல் மீடியால திமுகவினுடைய இந்த ஸ்பேஸை வாட்ச் பண்ற பலருக்கும் இப்போது இந்த கடிதத்தின் வழியாக தெரிந்திருக்கும். தொடரா பார்க்கலாம் என்ற துணிச்சல் இயல்பாகவே என்னிடம் இருப்பதால் எந்த உருட்டலும் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் நாங்கள் ஆட்சியில் அமரும் வரை கிளிமுக்கு அரக்கன் தளத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டேன். 2013ஆம் ஆண்டு இளம் தலைமுறை கலைஞர் அபிமானிகள் கலைஞருக்கு மரியாதை செய்யும் வகையில் எடுத்த தனிப்பட்ட முயற்சியில் ஆஸ்திரியா அஞ்சல் தலை வெளிக்கொண்டு வந்ததற்கு வினையூக்கியாகவும் செயல்பட்டேன். அந்த நிகழ்வை வழக்கம் போல திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் சொதப்ப இன்று வரை என் நண்பர்கள் ஏச்சு பேச்சு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்திரியா ஸ்டாம்ப் அப்படிங்கிறது ஸ்டாம்ப் சித்தர் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு டான் அசோக், ஊருக்கெல்லாம் கலைஞர் விபூதி அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கலைஞருக்கே விபூதி அடிச்சு ஆஸ்திரியா நாட்டிலிருந்து ஒரு ஸ்டாம்பை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யார் வேணுமானாலும் பணம் கட்டி ஸ்டாம்ப் வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. ஆஸ்திரியா கவர்மெண்ட்டே வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்பை கொண்டுட்டு வந்து அப்போது நலமுடன் இருந்த திரு கருணாநிதி ஐயா அவர்களிடம் கொடுத்து அதை வெளியிட செய்ததில் இவரும் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறாரு. கிளிமுக்கு அரக்கன் கூட்டு முயற்சி என்றாலும் அதில் எழுதப்பட்ட கலைஞர் பாணி கேள்வி பதில்களின் உண்மைத்தன்மை கொடுக்கும் எரிச்சலினால் என் புகைப்படம் போட்டு திட்டியவர்கள் பலர். எல்லாவற்றையும் தாண்டி தங்கள் நண்பர் ஜெகத் கஸ்பர் என்னை சீன உளவாளி என்றும் 80களில் கலைஞருக்கு பிடித்தமான போராட்ட இயக்கத்தின் தலைவன் என்றும் தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் ஏசினார். தடாகத்தின் அழுக்கை தின்று சுத்தம் செய்யும் மீன்களாக நானும் என்னுடன் இருந்த சிலரும் அந்த ஏற்று பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டோம். கிளிமுக்கு அரக்கனுக்காக திறன்பேசி செயலி சொந்த செலவில் உருவாக்கப்பட்டது. அந்த திறன்பேசி செயலிக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் திமுக ஆட்சி என்ற நோக்கம் நிறைவேறிவிட்டதால் கிளிமுக்கு அரக்கன் கலைக்கப்பட்டது. 2021க்கு பின்னர் அரக்கர் திராவிடம் 2.0 என்று அதன் செயற்பாட்டாளர்கள் வெவ்வேறு வடிவங்களில் மேலும் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தனர். 2022ஆம் ஆண்டு ஐக்கிய முடியரசின் குடிமகனாகிவிட்டதால் இந்திய தமிழ்நாட்டு அரசியலில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு வெறும் பார்வையாளனாக மட்டுமே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் கண்டினியூ பண்றாரு. இந்த லெட்டருடைய கண்டினியூவேஷன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து போலியோவால பாதிக்கப்பட்டு நடக்க இயலாதவர். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் அது மட்டும் இல்லாமல் ஆட்டிச குறைபாடு உடைய குழந்தைகளுக்காக, இவருடைய மகனுக்கும் ஆட்டிச குறைபாடு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கான மென்பொருள்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகளில் கடந்த 6 ஆண்டுகளா இவர் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல நிரந்தர பகுதி நேர ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, கூகுள் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 7,000 யூரோஸ் வந்து இவர் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வகையில் பார்த்தால் திராவிட கருத்தியல் கொண்டவர், உடன்பிறப்பு. அவர் கிளிமுக்கு அரக்கனாக இருந்த பொழுதும் சரி, அல்லது அவருடைய சோசியல் மீடியாவில் அவர் எழுதின கருத்துக்கள்ல
மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை புண்படுத்தக்கூடிய அல்லது மாற்று அரசியல் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களை பகடி செய்வதாக நினைத்து அவர் எழுதிய கருத்துக்கள்ல பலரும் முரண்பட்டிருப்பாங்க, நானும் முரண்பட்டிருக்கேன். ஆனால் செய்தி அதுவல்ல. திமுக தோற்றதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் உடன்பிறப்பேன்னு சொல்றாரு இல்லையா, அதை இந்த உடன்பிறப்பே சொல்றாரு அவருடைய மடலின் பிற்பகுதியில. கடந்த ஆண்டு தாங்கள் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு வந்த பொழுது அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு போனார் இல்லையா, அப்போ தங்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கலாம் என்று தாங்கள் தலைமை தாங்கிய பெரியார் பட திறப்பு விழாவிற்கு வந்திருந்தேன். தங்கள் விழாவிற்கு மட்டும் தனி நுழைவுச்சீட்டு என்பது இருக்கிறது என்று எனக்கு முன்னரே தெரியாது. நுழைவுச்சீட்டு வைத்திருந்தவர்கள் எல்லாம் போக நுழைவுச்சீட்டு இல்லாதவர்களும் உள்ளே அனுப்பப்பட்டனர். சரி, நாம் தான் சக்கர நாற்காலியில் இருக்கிறோமே, நமக்கான இடம் இருக்குமே என்று உள்ளே நுழைய அனுமதி கேட்டபோது கிட்டத்தட்ட கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாதது மட்டும்தான் குறை. சோசியல் மீடியால கிளிமுக அரக்கன் அப்படின்னா அதற்கென்று ஒரு தனி ஒரு ஃபாலோவர்ஸ் உண்டு. பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அந்த ஐடியாலஜியோட ஒத்து போறவங்க போகாதவங்க எல்லோருக்குமே தெரியும். சோசியல் மீடியால திமுகவுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அவர் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இணைய அடியாட்கள் போலவே, அப்கோர்ஸ் அவங்க கொண்டிருந்த ஐடியாலஜிக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க. அப்படி செயல்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் பெரியார் படத்தை திறக்க போன போது உள்ளார அனுமதிக்கலையா, கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாத குறைய வெளியில அனுப்பியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த இந்திய தமிழ்நாட்டு சமூக நீதியினுடைய வெற்றியின் அடையாளமாக அங்கு சக்கர நாற்காலியில் இருந்த என்னை தங்களை சந்திக்க வைத்து ஒரு புகைப்படம் எடுக்க வைத்து அதை தங்களின் மக்கள் தொடர்பு சாதனங்களில் பயன்படுத்தி இருக்கலாம். தமிழ்நாட்டு முதல்வர் ஆக்ஸ்போர்ட் வந்தார், அவரை நான் சந்தித்தேன் என்று எனது பாணியில் நானும் மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பேன். அதில் ஒரு பகுதியாவது புதிய வாக்குகளாக வந்திருக்கும். அங்கிருந்த பலருக்கும் என்னை நேரடியாகவும் என் எழுத்தின் மூலமாகவும் தெரியும். தங்கள் குடும்பத்து உறுப்பினர் இருந்தார், அன்றைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் உடன் இருந்தார். இவர்களின் கண்ணில் நான் பட்டேனா தெரியவில்லை. இவர்களின் உயரத்தின் முன் 3.5 அடி சக்கர நாற்காலியில் நான் அமர்ந்திருப்பது தெரியாமல் போயிருக்கலாம். இந்த இடம் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லான இடம். என்னதான் அவர் வந்து ஒரு திமுக காரராகவே இருந்தாலும் அவருடைய வழி என்னங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கூட நினைக்கலாம், ஆடு நனையுதேன்னு ஓநாய்க்கு கவலையா அப்படின்னு. ஏன்னா நானும் இதே மாதிரியான ஒரு திமுக குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன் தான். என்னுடைய ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு திமுக குடும்பம் தான். என்னுடைய அப்பாவுடைய சகோதரர் சித்தப்பா பாத்தீங்கன்னா மாவட்ட பிரதிநிதியா இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய பெரியப்பா பையன் என்னுடைய அண்ணன் வந்து திருத்துறைப்பூண்டியில வந்து டிஎம்கே கவுன்சிலரா இருக்காரு. இப்படி எங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து நான் என்னதான் மாற்று கருத்து எடுத்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் இன்று வரை திமுக உறுப்பினர் அட்டையை புதுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு திமுகவோடு நெருக்கமான ஒரு தொடர்புடைய குடும்ப பின்னணியை கொண்டவன் தான் நான். சோ எனக்கு இந்த வழி என்னங்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரியான ஒரு நிகழ்வை நானும் கடந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால இதை ரொம்பவே பர்சனலா என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதோட அவர் நிறுத்தல, அவர் தொடர்றாரு அவருடைய கடிதத்தை. ஒருவர் கூட அட அனுப்பினால் என்ன என்று கேட்கவில்லை. நல்லதொரு வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, தாங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என சமூக ஊடகத்தில் ஒரு மௌன புரட்சி ஏற்பட காரணமாக சிறு பொறியாக இருந்தவன் கிட்டத்தட்ட அவமானப்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்ல, தங்கள் ஆட்சிக்கான சிறியதொரு விளம்பரமும் உங்களவர்களால் மறுக்கப்பட்டது. தங்களை சந்திக்க விடவில்லை என்றால் என்ன? தாங்கள் சென்ற பிறகு தாங்கள் திறந்து வைத்த பெரியாரின் புகைப்படத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். அந்த புகைப்படம் எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த போட்டோ அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த முகத்துல ஒரு பெருமிதம், இந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய வழி அவர் அங்க எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஒரு ஒப்பிடுதலுக்காக வேறு சில நிகழ்வுகளை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. இதுதான் இந்த மடலுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியா நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் தனது மேற்படிப்பிற்காக ஆக்ஸ்போர்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்தார். முதல் முறை மரியாதை நிமித்தமாக சந்திக்க கேட்ட பொழுது தனது வீட்டிற்கே அழைத்து தேநீர் கொடுத்து எனக்கு இரவு சாப்பாடும் கட்டி கொடுத்தார். அவர் ஆக்ஸ்போர்ட் கல்லூரி ஒன்றில் பேசிய பொழுது கூட்டத்தில் என்னால் உள் நுழைய முடியவில்லை. மிகப்பெரிய கூட்டம், அந்த ஒட்டுமொத்த ஹாலுமே ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சு. அதை அவருக்கு மெசேஜ் வாயிலாக நான் தெரிவிக்க மறுநாள் தனியே அழைத்து உரையாடலுடன் காலை சிற்றுண்டி வாங்கி தந்தார். இத்தனைக்கும் நான் தீவிர கலைஞர் அபிமானி என்பது அவருக்கு தெரியும். பாகிஸ்தானிற்கு ஆசிரிய பணிக்காக பயணம் சென்று வந்தவன் என்றும் தெரியும். விலகி சேரும் புள்ளிகளில் சேரும் வகையில் அந்த இடத்தில் எனக்கான அங்கீகாரத்தை தந்தார். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்க. நிறைய பேர் உடனே நினைச்சுப்பாங்க, நீ ஏன் இந்த லெட்டரை இப்ப படிச்சங்கிறது எங்களுக்கு தெரியும். அண்ணாமலையை பத்தி பாசிட்டிவா சொல்லியிருக்காரு, சத்தியமா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக ஏன் தோத்துது அப்படிங்கிறதுக்கான அனைத்து சாராம்சமும் இந்த ஒரு கடிதத்திலே இருக்கு. இது போக உடன்பிறப்பின் குரல் அப்படிங்கிற அவருடைய வெப்சைட்ல போயிட்டு சொல்ல முடியாத விஷயங்களை தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா கருதி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதை நான் அடுத்து சொல்றேன். என்னென்ன விஷயங்களால திமுக தோத்துதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இவருடைய கடிதத்தை நம்ம முடிச்சிடலாம். இதே போல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. பாரதிய ஜனதா கட்சியின் மற்றொரு ஆளுமை திரு அமர் பிரசாத் ரெட்டி ஆக்ஸ்போர்ட் வருகையில் ஏதாவது இந்தியாவிலிருந்து கொண்டு வர வேண்டுமா என கேட்டார். எனக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு காசு வேண்டும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராஜ்நாத் சிங் தான் வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட்டாரு. இவர் அதை கேட்டிருக்கிறாரு. அதை மறுக்காமல் அமர் பிரசாத் ரெட்டி கொண்டு வந்து கொடுத்தார். இந்த 2 நிகழ்வுகளையும் இணைத்து எனக்கு துரோகி பட்டம் கட்டி இதனால் தான் தங்களை சந்திக்க விடவில்லை என்று சிறு குழுமங்களில் எழுதியவர்களும் உண்டு. என்னை ஊரை விட்டு ஒதுக்கி சமூக ஊடகங்களில் தடை செய்தவர்களும் உண்டு. எப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் தீண்டாமை பாருங்க, ஒரு நவீன தீண்டாமை பாருங்க. அப்போல்லாம் அந்த ஊர் பக்கத்துல
இந்த மாதிரியான தவறுகள் செய்பவர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களை எல்லாம் சாதிய ஒடுக்குமுறைகள்ல ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ஆனா திமுகவினுடைய இணைய அணி மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க ஆன்லைன்ல ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் தீண்டாமையை கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. இப்படி மாற்றுக் கட்சியினர், மாற்று கருத்தாளர்கள் கூட பெற்ற கல்விக்கும் நான் கடந்து வந்த பாதைக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என நினைக்கும் பொழுது, தங்கள் கட்சியினர், தங்களது நிர்வாகிகள் இயல்பாக கிடைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச போட்டோ அங்கீகாரத்தை கூட ஆக்ஸ்போர்டில் நடந்த நிகழ்வில் தரவில்லை. அந்த குறைந்தபட்ச அங்கீகாரம் எனக்கு எவ்வளவு சிறப்பு சேர்த்திருக்குமோ அதே போல கலைஞரின் முன்னெடுப்பிற்கும் பெரும் அங்கீகாரமாக இருந்திருக்கும். கலைஞர் குடும்பத்திற்கு கு அப்படின்னு போட்டு சில புள்ளிகள் வச்சிருக்காரு. அது என்னன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். கலைஞர் குடும்பத்திற்கு கூ கழுவ வந்தவன் என்று 2010களில் தங்களின் குடும்பத்தை வன்மமாக பேசியவர்கள் எல்லாம் தங்கள் வாரியங்களில் மட்டுமல்ல சம்பளமும் பெரும் சமூக ஊடக பதவிகளும் பெற்றார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரெல்லாம் திமுகவை கடுமையாக விமர்சிச்சாங்களோ, யாரெல்லாம் திமுக ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்களோ, அவங்க எல்லோருக்கும் நல்ல பதவிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லோருக்கும் கலைஞர் டிவியில முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லோருக்கும் வாரியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லோருக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், வகைகள் உருவாக்கப்படுது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்படியெல்லாம் நம்மளை திட்டின வாய்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா, ஓகே, அந்த வாய்கள் எல்லாம் பிழைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா, இந்த வாய்கள் தங்களை வாழ்த்தி பேசிக்கொண்டே இருக்கும்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு காயத்தை ஒரு உடன்பிறப்புக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத அந்த மடல் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதைத்தான் தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிடுறாரு. இப்படிப்பட்ட சொகுசுகளை பெற்றவர்கள் இதற்காகத்தான் காத்திருந்தோம் என்று எந்த திசையில் விசிலடிக்குதோ அங்கு போய்விடுவார்கள். சரி, விமர்சித்தவர்களை எல்லாம் அரவணைக்கிறீர்களே, ஆதரித்தவர்களை கொண்டாடுவீர்கள் என உங்கள் ஆட்சி காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு கொடுக்கப்படும் விருதிற்காக விண்ணப்பித்தேன். தமிழ்நாட்டில் இருந்து அந்த காலங்களில் பாகிஸ்தானிற்கு புலம்பெயர்ந்து மண்ணின் மனம் மாறாமல் மாரியம்மனை வணங்கி பாகிஸ்தான் கராச்சி வாழ் தமிழர்களுக்காக நான் செய்த சிறு முன்னெடுப்புகள், என் தனிப்பட்ட வெற்றிகள், வெளிநாட்டிற்கு படிக்க வந்த மாணவர்களுக்கு செய்த உதவிகள் என மிகைப்படுத்தாமல் பட்டியலிட்டு அனுப்பிய விண்ணப்பத்திற்கு பதில் கூட வரவில்லை. விருதை கூட விடுங்கள், 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்து அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கலைஞர் அஞ்சல் தபால் தலையை பார்க்கலாமா என அங்கு சென்ற பொழுது கட்சி கூட்டம் நடப்பதால் அனுமதி கிடையாது என திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உன்னை போல ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பார்கள், நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா என்று நீங்கள் கேட்கலாம். கலைஞர் வழிவந்த சுயமரியாதைக்காரர்கள் ஸ்பெஷல் தான். கலைஞர் அபிமானிகள் குறைந்தபட்சமாக அங்கீகாரத்தை விரும்புபவர்கள் என்று நினைக்க வேண்டாம். இனி வரும் காலங்களில் அங்கீகாரம் மட்டுமே போதுமானதல்ல. கூட்டம் கூட்டி சால்வை அணிவித்து 2 ரீல்ஸ் போட்டு அதை உங்கள் அட்மின்கள் ஷேர் செய்வது மட்டுமல்ல, உன் கடமை அதைத்தானே செய்தாய் என்று கீதா உபதேசம் செய்யாமல் பொருளாதார ரீதியாக, சட்ட ரீதியாக அடுத்த கட்ட முன்னேற்றங்களுக்கு உதவி செய்து அவர்களின் வாழ்க்கை வளம் சார்ந்த நம்பிக்கையை வலுவூட்டுங்கள். அமைப்பு சார்ந்து இருந்தவர்களை விட கடந்த 15 ஆண்டுகளில் அமைப்பு சாராமல் தன் வேலை, தொழில், குடும்பத்தை கவனித்துக் கொண்டு திமுக ஆட்சிக்காக களமாடியவர்கள் ஏராளம். அமைப்பு சாராமல் செயற்படும் அபிமானிகளை கண்டறியுங்கள். இவர்கள் தனித்து மட்டுமே செயற்பட விரும்புபவர்கள். தனித்து செயற்படுபவர்களை தனித்தே செயற்பட வையுங்கள். தனி ஒருவன்களுக்கு படிநிலை விதிமுறைகள் தேவையில்லை. அவரவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுங்கள். சிலருக்கு தொழில் சார்ந்த உதவிகள் தேவைப்படலாம், சிலருக்கு பொருளாதார தேவைகள் இருக்கலாம், சிலருக்கு கல்வி சார்ந்து இருக்கலாம், பெரும்பான்மையானவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு கூட தேவைப்படலாம். கலைஞரின் அபிமானிகள் சுயமரியாதை கொண்டவர்கள். தாங்களாகவே வந்து எதுவும் தனக்காக கேட்க மாட்டார்கள். நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும், தனித்தனியே அங்கீகரிக்க வேண்டும். பக்கத்திலைக்கு பாயாசமாக இவன் தனக்கு ஆதாயம் கேட்கிறான் என்று பலர் நினைக்கலாம். கலைஞருக்கு நன்றி தெரிவிக்க 10 ஆண்டுகள் என்னால் இயன்றவரை உழைத்து விட்டேன். எந்த நாட்டிற்கு சென்றாலும் உணவு, உறைவிடம் கொடுக்க நட்புகளை வைத்திருக்கிறேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர பணி இருக்கிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளில் என் நிறுவனங்கள் தாக்கு பிடிக்கும் அளவிற்கு பொருள் ஈற்றுகின்றன. ஆகையால் இனி எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காத பாதுகாப்பை இனி வருபவர்களுக்கு கொடுங்கள். என்னை என் நண்பர்கள் திட்டிய போஸ்டுகளை ஒவ்வொரு போஸ்டாக தனித்தனியாக ரிப்போர்ட் அடித்து தூக்கியதெல்லாம் பிரம்ம பிரயத்தனம். தனித்து செயற்படும் திராவிட அபிமானிகளுக்கு சட்ட பாதுகாப்பு, வேலை, தொழில், பொருளாதார பாதுகாப்புக்கான சாத்தியங்களை உறுதி செய்யுங்கள். கலைஞரின் எண்ணங்களை ஈடேற்ற அபிமானிகள் தனி ஒருவன்களாக வந்து கொண்டே இருப்பார்கள். பண்புடன், முனைவர் செல்வகுமார் ராமச்சந்திரன் என்று இந்த கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறாரு. இந்த கடிதத்தை படித்த பொழுது இந்த கடிதம் எனக்குள்ளார பல்வேறு விதமான கலவையான உணர்வுகளை ஏற்படுத்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், நானுமே ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் தான். திமுக மேல 1000 கருத்தியல் விமர்சனங்கள் இருந்தாலும், திமுகவை அடியோடு வெறுக்கக்கூடிய மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் கூட, திமுகவினுடைய தோல்விங்கிறது லேசா மனசு பாதிக்குதானா? பாதிக்குது. அதை நான் ஒத்துக்கிறதுல எந்த விதமான எனக்கு தயக்கமும் இல்லை. ஏன்னா 2009 ஈழப் போராட்டத்தில் குறிப்பாக நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒட்டுமொத்த படுகொலையும் நிகழ்த்தினார்கள்ங்கிறத இன்று வரை உறுதியா நான் நம்புறேன். அந்த காயம், அந்த ரணம் இன்னும் மனசுல ஆறாம இருக்குது. இந்த விஷயம் ரொம்ப பிரிடாமினண்டா மனசை போட்டு ஆக்கிரமிச்சதுனால திமுக செய்த சாதனைகளோ அல்லது திமுகவினுடைய சில சமூக நீதி கொள்கைகள் காரணமாக, திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட முறையில் பெற்ற பலன்கள் அல்லது ஒட்டுமொத்த சமூகமாக இந்த தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய அந்த முன்னேற்றங்கள் போன்றவை கண்ணை மறைத்ததனுடைய விளைவுதான் ஒரு பிளைண்டா
அப்படியே ஒட்டுமொத்தமாக பிளாங்கெட்டான ஒரு எதிர்ப்போடு திமுகவை அணுகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவை விட பெட்டர் ஆப்ஷன் வேற என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுகவோடு இணைந்து பணியாற்றலாமா என்ற எண்ணம் கூட பாத்தீங்கன்னா 2017-18 வாக்குல வந்திருக்கு. அந்த காலகட்டங்களில் இங்க இருந்த ஒரு மிக முன்னணி பத்திரிகையை சேர்ந்த ஒரு நபர், அவர் வந்து கலைஞர் செய்தி தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு போனார். அவர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசினார். உங்களைப் போலவே எனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் 1000 விமர்சனங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த தலைமுறையில திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சு மிக கூர்மையான விமர்சனங்களை வைத்த பேனா என்னுடைய பேனா. ஆனால் அதை தாண்டி நம்மிடம் ஒரு பெரிய வேலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாது, தமிழ்நாட்டில் இந்துத்துவ காலூன்றக்கூடாது, RSS காலூன்றக்கூடாது. அதற்காக நாம் வேலை பார்க்க வேண்டும் என்று அவர் கூறிய பொழுதெல்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமா அப்படியே என்னடா அது அப்படின்னா நம்ம எல்லாம் திமுகவை மறுபடியும் ஆதரிக்கணும், திமுகவுக்காக களமாடணுமோ அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தோற்றுவிச்சிருக்கு. ஆனா காலப்போக்கில் அது போன்ற நபர்கள் ரொம்ப சுயநலமா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தை அவர்கள் ஏற்கனவே பணியாற்ற நிறுவனங்களில் இருந்து மட்டுமே கொண்டு வந்து தங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, தங்களுக்கு ஜே போடக்கூடிய ஒரு கூட்டங்களை தங்களை சுத்தி வச்சுக்கிறத தான் விரும்பினாங்களே தவிர உண்மையாகவே திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு உழைக்கக்கூடிய நல்ல கிரியேட்டிவான ஆட்களை அல்லது டிஃபரெண்டான ஐடியாலஜி இருந்தாலும் வேலை என்று வந்துவிட்டால் வேலையை மட்டுமே பார்ப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸா இயங்குவாங்கிற நபர்களை அவங்க பக்கத்துல கூட சேர்த்துக்க விருப்பப்படலை. ஏன்னா அவங்களுக்கு இருந்த இன்செக்யூரிட்டி அதுல ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சுது. சரி, இந்த உடன்பிறப்பினுடைய கடிதம் பிளஸ் கூடுதலா நம்மளுடைய இந்த சொந்த கதை சோகக்கதை புலம்பல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த முறை தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சது, ஒரு சில ஃபேக்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயம், திமுக இந்த தேர்தலில் என்ன நரேட்டிவ் பிக் பண்றது அப்படிங்கிறதுல ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. உங்களுடைய கனவை சொல்லுங்க, நாங்க தமிழ்நாடு தலைகுனியை விட மாட்டோம், நாங்க எல்லோரும் ஒன்றாக ஒருவரையும் நாங்க பின்தங்க விட மாட்டோம், நாங்க கடைசியா வந்து இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், நாங்க மக்கள் இதை ரசிக்கவே இல்லை. கடந்த தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை முழக்கத்தை முன்வைத்த திமுகவால இந்த தேர்தலுக்கான ஒற்றை முழக்கம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. கடைசியா வழக்கம் போல பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து நின்னாங்க. ஆனா அது எந்த வகையிலும் கை கொடுக்கல. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லணும்னா ஸ்டாலின் தொடரக்கூடாது அப்படிங்கறத மக்கள் முடிவெடுத்ததனுடைய விளைவு தான் திமுக இன்னைக்கு வெறும் 59 சீட்டுகள்ல சுருங்கி இருக்குது. இது முதல் விஷயம். இரண்டாவது, இங்க இருந்த திமுக மாவட்ட செயலாளர்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் பல சமூகங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. குறிப்பா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது இங்க இருக்கக்கூடிய சிறு குறு சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருந்துச்சு அல்லது சுத்தமாவே இல்லை. குறிப்பிட்ட சில சமூகங்களை மட்டுமே ஒட்டுமொத்த அந்த திமுகவினுடைய அதிகார மையங்களாக இருப்பதை திமுக தலைமை எப்படி விரும்புனுச்சு அல்லது எப்பேற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அப்படிப்பட்ட முடிவுகள்ல இருந்தாங்கன்னு தெரியல. அதோடு மட்டுமல்ல, கட்சிக்காரங்களுக்கே தெலுங்கு மொழி பேசக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய கைகள்ல தான் அதிகாரம் குவிஞ்சிருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதே போல இங்க இருக்கக்கூடிய பல பிரதான சமூகங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கமும் கட்சிக்காரங்க கிட்ட இருந்தது. இந்த தேர்தலில் திமுக தோத்தா அதுக்கு காரணம் திமுக காரங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு பரவலா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அது இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாவது ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த அல்லது குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுறத திமுக கண்டிப்பா கன்சிடர் பண்ணி அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். மூணாவது, திமுக அரசு குளிர்விக்கிறதா நினைச்சு, ஸ்டாலினை குளிர்விக்கிறதா நினைச்சு இங்கு ஆன்லைன்ல கட்டவிழ்த்து விடப்பட்ட இணைய அடியாட்களுடைய அட்டூழியங்கள், தங்களை திமுகவினுடைய தீவிர ஆதரவாளர்களா காட்டிக்கிறதுக்காக மாற்று கட்சியை சேர்ந்தவங்கள, மாற்று சித்தாந்தங்களை சேர்ந்தவங்கள, மாற்று மதங்களை சேர்ந்தவங்களை மிக கடுமையாக பேசக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, அவதூறுகள் பண்ணக்கூடிய நிறைய வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய 38 ஆண்டுகால நண்பர் ஸ்டாலின் அவர்களை தோல்வியின் காரணமாக போய் உடனே சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு. ஆனா அப்படிப்பட்ட நட்பை மதிக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மிகவும் இழிவாக திரைப்பட விமர்சனம்ங்கிற பேர்ல பெர்வர்டட் கமெண்ட்ஸை பாஸ் பண்ண ஒரு யூடியூப் சேனல், ஒரு சாதாரணமான 2 பசங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் திமுக ஆதரவாளர்கள்ங்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஸ்டேஷனா. ஆனால் அந்த யூடியூபர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்படல. இது போல பல யூடியூபர்கள் திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடை வச்சுக்கிட்டு என்னென்னவோ பேசினாங்க. சினிமா விமர்சனங்கள்ல எல்லை மீறினாங்க, கடவுள் நம்பிக்கையில எல்லை மீறினாங்க, எத்தனையோ தனிப்பட்ட கமெண்ட்ஸை பேசின ஒரு யூடியூபர் மேல கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனால் திமுக அரசை விமர்சித்து பேசக்கூடிய எத்தனையோ சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அவங்கள வழக்குகள் தொடுத்து தொடர்ந்து சிறையில் அடைச்ச சம்பவங்களை பார்த்தோம். இந்த நிகழ்வுகள் வந்து திமுக அரசின் மேல் மக்களுக்கு ஒரு சைலண்டான ஒரு கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய இம்பாக்டையும் இந்த தேர்தலில் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது, சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்களுடைய தேவையற்ற பேச்சு, அது தொடர்பாக எழுந்த சர்ச்சை. ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவை புறக்கணிச்சிட்டாங்களான்னு தெரியாது. ஆனா கணிசமான இந்துக்கள் திமுகவை புறக்கணிச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. திமுக சென்னையில் ஜெயிச்ச துறைமுகமா இருக்கட்டும் அல்லது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிகளா இருக்கட்டும், இந்த தொகுதிகளில் கூட பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றினது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் தான். தொடர்ச்சியாக சனாதனம் தொடர்பாக தேவையில்லாமல் பேசக்கூடிய கருத்துக்கள், அது தொடர்பாக எழுந்த சர்ச்சைகள், இங்க இருக்கக்கூடிய காமன் பிராக்டிசிங் ஹிந்து அல்லது ஹிந்து வாழ்வியல் முறை என்றால் என்னவென்றே தெரியாத, சனாதன தர்மம்னா என்னன்னே புரியாத ஆட்களுக்கு கூட அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்குது.
கூடுதலாக பல மாற்று மத மேடைகள்ல போயிட்டு அவங்களுடைய மதங்களுக்கு சாதகமான கமெண்ட்ஸை பேசினது இந்து மக்களுடைய மனதுல ஒரு ஆறாத ரணமாக ஒரு வடுவாக மாறி இருக்கிறத நம்மளால உணர முடியுது. ஆனா இந்த விஷயத்தை திமுக மாத்திக்குமான்னு எனக்கு தெரியல. இதே ஆட்டிடியூட் தொடர்ந்தால் நிச்சயமாக திமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு கணிசமான ஒரு சேதாரம் ஏற்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்த விஷயம், கூட்டணி கட்சிகளோட அவங்களுக்கு இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த தோழமை அது ஜீரோவா இருந்திருக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் தேர்தலுக்கு பிறகு பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே திமுகவுக்காக வேலை பார்க்கலங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கடைசி நேரத்தில் கூட்டணிக்குள்ளார வந்த தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தங்களுக்கு கொடுக்கப்படவில்லைங்கிற ஆதங்கத்துல தொடங்கி யார் வந்தாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாங்கிற ஒரு எண்ணம், அது மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சுன்னா, யார் வந்தாலும் சேர்த்துக்கிற அளவுக்கு திமுக வீக்கா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் ஏற்படுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தாங்கள் வலுவில்லாமல் இருக்கிறோம் என்ற ஒரு மெசேஜை கன்சிஸ்டன்டா தொடர்ந்து மக்களிடையே கொடுத்து கொண்டே இருந்தது திமுகவினுடைய தோல்விக்கு பின்னடைவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். கூடுதலாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு செய்வதற்காக முதல் கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் திரு காதர் மொஹிதீன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த அன்னைக்கு அவரிடம் மிகவும் கடுமையாக சீட்ஸை நெகோசியேட் பண்ணி வெளியில வந்து அவருக்கு மயக்கமே வந்துருச்சு. உங்களுக்கு அந்த நினைவு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மிகவும் கடுமையான மன வருத்தத்தோடு தான் அந்த சீட்டுகளை பெற்றுக்கொண்டார். இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரையும் மிகவும் நோகடிச்சு அவங்களுக்கு சீட்டுகளை கொடுத்து இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறி இருக்காங்கன்னா அதற்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது நடந்த இந்த பேட் நெகோசியேஷன்ஸும் ஒரு காரணம். இதை திமுக கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி, கே நேரு போன்ற ஊழல் கரை படிந்த முகங்களை வைத்துக்கொண்டு அவர்களை மேடைகள்ல முன்னிலைப்படுத்தி அவர்களை மேடைகள்ல புகழ்ந்து அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் ஏதோ தியாகம் போல காட்டி ஸ்டாலின் அவர்கள் பேசியது மக்கள் கிட்ட ஸ்டாலின் பற்றின இமேஜை மிகவும் மோசமா டேமேஜ் பண்ணுச்சு. பொதுவாக யார்கிட்ட போயிட்டு பேசணும்னாலும் ஸ்டாலின் நல்லவர் தாங்க, ஆனா அவங்களுடைய கவர்மெண்ட் தாங்க சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் போக இந்த ஊழல் கரை படிந்த அமைச்சர்களை அவர் பேக்கப் பண்ண விதம்ங்கிறது அவருடைய இமேஜையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொம்மை முதல்வர் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. அந்த நரேட்டிவ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியல, அவர் நல்லவர் தான், ஆனா அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லோரும் கெட்டவங்கிற ஒரு இமேஜை இங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களின் வழியாக இங்க இருக்கக்கூடிய சில இன்ஃபுளுசர்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா சவுக்கு சங்கர் போன்றவர்களால ரொம்ப வலுவாகவே ஏற்படுத்த முடிஞ்சது. திமுக எதிர்ப்புங்கிறத காலம் காலமா பேசிட்டு இருக்கக்கூடிய பல யூடியூபர்ஸுடைய பங்களிப்பும் இதுல இருக்குது. கிஷோர் கேசாமில தொடங்கி மாரிதாஸ்ல இருந்து சாட்டை துரைமுருகன்ல இருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பீரியட்ல இந்த திமுக எதிர்ப்புங்கிறத இந்த மண்ணில் விதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த ஹார்வெஸ்டையும் இன்னைக்கு டிவிக்கு பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஊழல் முகங்களுக்கு திமுகவில் இடமில்லை அப்படிங்கறத ஓரளவுக்காவது, ஒட்டுமொத்தமா ஊழல் பண்ணவங்களுக்கு திமுக இடம் இல்லைன்னா திமுக யாருமே இருக்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் சொல்றேன், திமுக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஓவர் கரப்டட் டூ கரப்டட் ஃபேஸஸையாவது கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது அவர்களுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். அடுத்தது பேனா நிறுவனம். உங்களுக்கே தெரியும் இந்த பெண் நிறுவனம் வந்து எப்பேற்பட்ட சர்ச்சைகளை சம்பாதிச்சதுன்னு. ஒட்டுமொத்த செய்தி தொலைக்காட்சிகளையும் இந்த பெண் நிறுவனம் தான் இயக்குனுச்சு அப்படிங்கறத மறுக்க முடியாது. தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த சில தினங்கள்ல தமிழ்நாட்டினுடைய சில முக்கியமான தொலைக்காட்சிகளை சேர்ந்த நிருபர்கள் போட்ட ட்வீட்ல, இனிமேல் நாங்கள் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாங்களே கொடுக்கலாம், இனிமேல் யாரிடமும் நாங்கள் அனுமதி பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி தமிழகம் பார்க்காத ஒரு அழுத்தம் அது. அத்தனை செய்தி தொலைக்காட்சிகளும் இரவு என்ன டிபேட் எடுக்கணும் அப்படிங்கறத பெண் தான் டிசைட் பண்ணிருக்காங்க கடந்த 5 வருஷமா. இப்படிப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் அதான் கலை யதார்த்தமாக இருந்தது. இந்த பேனா நிறுவனம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு மூட் பிரிவேல் ஆகுதுங்கிறத கணிக்க தவறுனதோடு மட்டுமல்லாமல் மிக தவறான நம்பர்ஸை தொடர்ச்சியாக தலைமைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுல அந்த நிறுவனத்துக்குள்ளாரே நடந்த ஊழல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அமலமாகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த அனைவரையுமே, அதாவது நான் சொல்றது டாப் லெவல் எம்ப்ளாயிஸ்ல தொடங்கி கடைநிலை ஊழியர் வரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டு இந்த நிறுவனத்தை ரெஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் இந்த நிறுவனம் தொடர்ந்து திமுகவோடு இணைந்து வேலை பார்ப்பதற்கு தகுதியான நிறுவனமாக இருக்கும். அப்படி இல்ல, அதுல கொஞ்சம் பேரை வெளியில அனுப்பிட்டோம், மீதி பேரை வச்சுக்கிறோம், கொஞ்சம் பேர் மட்டும் தான் தப்பு பண்ணாங்க, மீதி பேர் வந்து தப்பே பண்ணலன்னு சொல்லி அந்த நிறுவனத்துல தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த டீம் அப்படியே ரீடைன் பண்ணா கடைசி வரைக்கும் திமுகவுக்கு கூப்பு தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக ஆதரவு நிலைப்பாடுங்கிற பேர்ல பலர் பலவிதமான அவதூறுகளை சோசியல் மீடியால தொடர்ந்து பண்ணாங்க. இதுவும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜ் டேமேஜ் பண்ணுச்சு. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, முக்தார் போன்ற தரம் கெட்ட ஊடகவியலாளர்கள் வந்து தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் பற்றி போட்ட வீடியோக்கள்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய தம்ப்நெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, உள்ளாடையை மட்டும் போட்டுக்கிட்டு தமிழக முதல்வர் விஜய் நிற்பது போன்ற போட்டோக்களை மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. த்ரிஷா வீட்டுல விபச்சாரம் நடக்குதுன்னு பேசினாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஊடகவியலாளர்களை கொஞ்சம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கல. அதுக்கு பதிலா அவங்களை நல்லாவே கவனிச்சாங்க. அதனுடைய விளைவாக தொடர்ச்சியாக இது போன்ற அவதூறுகள் பேசினா தங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்குமோங்கிற எண்ணத்துல பல யூடியூபர்ஸ் இது போன்ற அவதூறுகளை அள்ளி தெளிச்சாங்க. அதை இந்த ஜென்சி சுத்தமா ரசிக்கல. இவர்களை எல்லோரையுமே நேரடியாக அவங்க திமுக உறுப்பினர்கள் போல கருதி திமுகவினுடைய துணையோடு தான் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இதனாலேயே கணிசமான ஓட்டுகளை திமுக ஒரு தொகுதிக்கு ஒரு 100லேருந்து 500 ஓட்டு கூட வச்சுக்கோங்களேன், க்ளோசஸ்ட் மார்ஜின் ஆஃப் தி எலெக்ஷன் இஸ் 1 vote. ஒரு ஓட்டுல கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியுங்கிற பொழுது ஒரு தொகுதிக்கு 100 பேர் இது போன்ற சம்பவங்களால முகம் சுளிப்பு ஏற்பட்டு திமுகவை நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால நோட் பண்ண முடியுது. தங்களுடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இணையத்துல ஒரு கூலிப்படை மாதிரியான ஆட்களை வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா
அந்த கூலிப்படையை வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து 5 வருடமாக திமுக ஊக்குவித்தது அப்படிங்கறத நம்மளால மறுக்க முடியாது. அதுவும் திமுகவினுடைய படுதோல்விக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. திமுக கொண்டு வந்த பல நலத்திட்டங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்த விதத்துல இருந்த அந்த ஃபிளாஸ் அவங்க கடைசி வரைக்கும் கரெக்ட் பண்றதுக்கு முயற்சிக்கவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டம். முதல்ல பேருந்துகள் சரியா இயக்கப்படலைன்னாங்க, கம்மியான பேருந்துகள் தான் இயக்கப்படுதுன்னாங்க. கம்மியான பேருந்துகள் தான் இயக்கப்படுதுங்கிறது கூட கடந்து போயிடலாம். ஆனா அதற்கு அடுத்ததாக இந்த இலவச பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்களை கண்டக்டர்கள் மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள்ங்கிற செய்தி வந்துச்சு. கடந்த 20 நாட்களாகவும் அதே இலவச பேருந்து திட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த 20 நாட்கள்ல எந்த ஒரு செய்தி நிறுவனத்திலும் இலவச பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்களை இழிவாக பேசினார்கள் கண்டக்டர்கள்ங்கிற ஒரு நியூஸ் கூட பார்க்க முடியல. உடனடியாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, இது ரூட் நிறுவனத்தினுடைய வேலை, ரூட் நிறுவனம் இது போன்ற நெகட்டிவான நியூஸை கட் பண்றாங்க அப்படின்னு. ரூட் நிறுவனத்துக்கு அப்படிப்பட்ட வேலை தெரியுதுன்னா பெண் நிறுவனத்துக்கு அப்படி வேலை தெரியலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வேலை தெரியாத பெண் நிறுவனத்தை வேலைக்கு வச்சதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும் சென்றாயன் அப்படிங்கிற அந்த டயலாக் தான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு தோணுது. சோ ரூட் நிறுவனம் தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறது, அல்லது கண்டக்டர்கள் மனமாற்றம் அடைந்து தங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படலாம்ங்கிற எண்ணத்துல அப்படி இழிவாக பேசாமல் இருக்கிறார்கள்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு அருமையான திட்டம். பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம்ங்கிறது ரொம்ப அருமையான திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்திய விதத்தில் இருந்த ஃபிளாஸ், அதுல இருந்த குறைபாடுகளை ஒரு தக்க நடவடிக்கைகள் எடுத்து ஒரு 10 இடத்துல கண்டக்டர்ஸை சஸ்பென்ஷன் பண்ணோம், டிரைவர்ஸை சஸ்பென்ஷன் பண்ணோம், அந்த துறையினுடைய அமைச்சரை விட்டு மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை வைத்து அந்த ஸ்கீம்ல எந்த விதமான ஒரு தவறும் இழைக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு முயற்சியை திமுக முன்னின்று முனைப்பாக எடுத்ததாக தெரியல. இது போல ஒவ்வொரு ஸ்கீம்லயுமே சொல்லலாம். இதே போல மகளிர் உரிமை தொகையில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்களை சேர்ந்த வீடுகள்ல 1, 2, 3 ரேஷன் கார்டு வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல 3 உதவித்தொகை வாங்கின நிகழ்வுகள்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரங்களுடைய குடும்பங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை போய் சேரும்படி பாத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு பல இடங்கள்ல ஓப்பனாவே சொன்னாங்க. உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்த கவுன்சிலர்கள் ஆடிய ஆட்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்களில் வென்றவர்கள் ஒரு எம்எல்ஏக்கள் போலவே நடந்து கொண்டார்கள். தங்களுடைய அதிகார மமதையில, அதிகார போதையில அவங்க ஆடின ஆட்டம்ங்கிறது இங்கு மினிஸ்டர்ஸ் கூட ஆடாத ஆட்டத்தை பல இடங்கள்ல கவுன்சிலர்ஸ் ஆடி இருக்காங்க. சோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்த அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் ரீவொர்க் பண்ணி இதுல யார் யாருக்கெல்லாம் மக்களிடம் மிகவும் அவப்பெயர் இருக்குதோ அவங்களை எல்லோரையும் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுக்காம பாத்துக்கணும். அதை செய்யலைன்னா திமுகவுக்கு அது மீண்டும் ஒரு பின்னடைவாக இந்த உள்ளாட்சி தேர்தல் அமையுங்கிறது இந்த இடத்துல அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். இதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட மாடல்னு சொன்னாங்களே தவிர எந்த ஒரு இடத்திலும் இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தபொழுது என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி பேசவே இல்லை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1996 இருந்து 2001 வரையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது ஒரு பெட்டர் கவர்னன்ஸா கம்பேரிட்டிவ்லி 2006-11 விட 2021-26 விட 1996 to 2001 is a better governance in all terms and means. ஆனால் அப்போது என்ன செய்தார்கள்? அதற்கு முன்பாக 1967 ஆட்சிக்கு வந்ததில் இருந்து எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த நலத்திட்டங்கள் என்ன, இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் கன்ஸ்ட்ரக்டிவா பேசவே இல்லை. எல்லோரும் சொல்வது போல காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு தான் பேசினாங்களே தவிர எம்ஜிஆருக்கும் தங்களுக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றி முதல்வர் சிலாகித்தாரே தவிர கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன, அவர் செய்த முன்னெடுத்த சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் என்ன, ஏன் அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமை தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தியதில் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாத்தையும் பத்தி எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் இல்ல, இதை முன்னெடுத்து செல்லவும் இல்லை. எல்லோருமே 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் உதயநிதி புகழ் பாடுறதுக்கும் 1 மணி நேரம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய புகழ் பாடுறதுக்கு மட்டுமே தங்களுடைய நேரத்தை ஒதுக்குனதுனால கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு லார்ஜர் தென் லைஃப் சைஸ் இமேஜ் இதில் மறைந்து போனதுதான் களத்தினுடைய துயரம். அது போக கருணாநிதி ஐயாவை கொண்டாடணும் அப்படின்னா அதற்கு 1000 விதமான காரணங்களும் காரியங்களும் இருக்கும்பொழுது அதெல்லாத்தையும் விட்டுட்டு கடல்ல கொண்டுட்டு போய் அவருக்கு பேனா சிலை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது உட்பட பல விஷயங்கள்ல இந்த அரசு ஒரு விளம்பர மாடல் அரசாகவே இருந்தது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. இதெல்லாமும் திமுக தோக்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். சோ இப்படி கன்ஸ்ட்ரக்டிவா திமுக மேல இந்த திமுக தோற்றதுக்கான காரணங்களை பட்டியலிட்டா இந்த மாதிரி இன்னும் பட்டியலிட்டுட்டே போலாம். என்னால ஒரு நாள் முழுக்க கூட ஏன் திமுக தோத்துதுங்கிறத சொல்ல முடியும். ஆனா பாக்குற நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க இல்லையா? அதனால சில விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த முறை இந்த சட்டசபை ஒரு வித்தியாசமான சட்டசபை. உங்களுக்கே தெரியும் இந்த சட்டசபையினுடைய ஆவரேஜ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 28 வயது முதல் 79 வயது வரை இருக்காங்க. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வயதாக இருக்குது. இதுல யங்கஸ்ட் எம்எல்ஏஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவிகேவை சேர்ந்த கமலி, டிவிகேவை சேர்ந்த சபரி ஐங்கரன், ஏஐடிஎம்கேவை சேர்ந்த திலீபன், டிவிகேவை சேர்ந்த ரேவந்த் சரண், டிவிகேவை சேர்ந்த சபரிநாதன். 28, 28, 29, 30, 30ங்கிறது இவங்க 5 பேருடைய வயது. இது எதுக்காக சொல்றேன்னா அப்படியே இந்த பக்கம் நம்ம யாரெல்லாம் இந்த சட்டசபையின் வயதான எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறதே வயதானவர் இந்த ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு போஜராஜன் அவர்கள் தான். அவருக்கு வயது 79. டிவிகேவை சேர்ந்த செங்கோட்டையனுக்கு வயது 78,
ராஜகண்ணப்பனுடைய வயது 77, ஏவாவேலுவினுடைய வயது 76, அதிமுகவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதனுடைய வயது 76. திரு கே செங்கோட்டையன் அவர்களும் எங்கிருந்து எங்க போனார்னு உங்களுக்கு தெரியும். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போனவர். சோ அவரையும் நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக திமுக வென்ற ஒரே ஒரு உறுப்பினர் பாஜக. இவங்களுடைய வயதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் இந்த முறை தேர்தல் முடிவுகளை யார் தீர்மானித்திருக்காங்க, எந்த கட்சி தீர்மானித்திருக்குது, அவங்களுக்கு மக்கள் ஏன் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரெப்ரசன்டேஷனை பார்த்தாலே தெரியுது. இந்த 76 77 வயதுல இருக்கக்கூடிய இந்த வேலு, இந்த ராஜகண்ணப்பன் இவங்களுக்கெல்லாம் தயவு செய்து ரிட்டையர்மெண்ட் கொடுங்க. அவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து சம்பாதித்தது போதும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து அவர்கள் அடைந்த பெயர், புகழ், ஆட்சி, அதிகாரம் இதெல்லாம் போதுங்கிற அளவுக்கு திமுக வைத்து சுரண்டி கொழுத்த இந்த கூட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அதே போல ஒட்டுமொத்தமாக திமுக வென்ற 59 இடங்கள்ல வெறும் 5 இடத்துல தான் 20,000 ஓட்டுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒட்டச்சத்திரத்துல சக்கரபாணி, ஒரத்தநாட்டுல வைத்திலிங்கம், திருமங்கலத்துல மணிமாறன், கூடலூர்ல திராவிடமணி, ஆத்தூர்ல ஐ பெரியசாமி. இதுலயுமே பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் இருக்காங்க. திரு சக்கரபாணியா இருக்கட்டும், வைத்திலிங்கமா இருக்கட்டும், ஆத்தூர் பெரியசாமியா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் தயவு செய்து ரிட்டையர்மெண்ட் கொடுங்க. இந்த முறை தான் அவங்க கடைசியா எம்எல்ஏ வானதாக இருக்கணும். இதற்கு பிறகும் இது போன்ற மூத்த முகங்களை கொண்டுட்டு வந்து வச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால தமிழ்நாட்டினுடைய அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் என்னன்னே புரிஞ்சுக்க முடியாது. தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் போயிட்டு இன்ஸ்டாகிராமால தான் தோத்துட்டோம்னு சொல்லி தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசும்பொழுது அந்த கட்சியினர் என்ன மாதிரியான ஒரு ஆய்வு நடத்துவாங்க? அவங்களும் அதையே பின்பற்றி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதையே இப்போ எல்லோருமே சொல்றாங்க. இன்ஸ்டாகிராமால தோத்துட்டோம். மறுபடியும் சொல்றேன், இன்ஸ்டாகிராமால மட்டுமே ஒரு கட்சியால ஜெயிக்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பெண் நிறுவனம் இதை சொன்னாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் நான் சொல்றேன், இன்ஸ்டாகிராமால மட்டுமே ஒரு கட்சி அல்லது ஒரு தொகுதியில் ஒருவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஃபேக் ஸ்டேட்மெண்ட். அதை விட ஒரு மிகப்பெரிய மோசடி வேற எதுவுமே இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம் மேக் கான்ட்ரிபியூட். அது 2000 ஓட்டோ இல்ல 1000 ஓட்டோ இல்ல 500 ஓட்டையோ அது வேணா பங்களிக்கலாமே தவிர அதை தாண்டி இன்ஸ்டாகிராமை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாது. இப்போ ஒட்டஞ்சத்திரத்துல சக்கரபாணி இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சாரா? ஆத்தூர் பெரியசாமி இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சாரா? ஒரத்தநாட்டுல வைத்திலிங்கம் இன்ஸ்டாகிராம் வச்சு தான் ஜெயிச்சாரா? சோ அப்போ உண்மையான பிரச்சனை என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்காமலே இருக்க வேண்டியதுதான். இப்போ இதனுடைய அடுத்த கட்டமா நம்ம பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டாகிராமால தான் நம்ம தோத்துட்டோம், இன்ஸ்டாகிராமால தான் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சு இன்ஸ்டாகிராமில் இயங்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. நல்ல இனிஷியேட்டிவ். ஆனால் அதிலும் மீண்டும் இந்த பழைய முகங்களை எல்லாம் பார்ப்பது ரொம்ப சலிப்பா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கின் தலைவராக இருந்து பொறுப்பேற்று செயல்பட்ட திரு டிஆர்பி ராஜா அவர்கள் முதல்ல அந்த பதவியிலிருந்து விலகணும். ஏன்னா அவர் அந்த பதவிக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணல அப்படிங்கிறத கலை யதார்த்தமாக நம்மளால உணர முடியுது. பலரிடம் பேசும்பொழுதும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் தொடர்ச்சியாக அவரே அந்த பதவியில் ஒட்டி கொண்டு வேறு யாரோ ஆர்கனைஸ் பண்ண ஒரு நிகழ்ச்சியில அந்த தோத்துட்டோங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த தோல்விக்கு தானும் ஒரு மிக முக்கியமான காரணம்ங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த ஃபங்க்ஷனுடைய கிரெடிட்டையும் அவர் எடுத்துக்க முயற்சிக்கிறதுனா மிகப்பெரிய ஒரு அராஜகம், அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் ஒதுக்கி வைங்க. எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, திமுகவுக்காக களமாடக்கூடியவங்க இருக்காங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம சண்டை பண்றதுக்கு அவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் எடுத்து நீங்க உங்களுடைய ஐடி விங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஐடி விங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது டிஆர்பி ராஜாவினுடைய ஐடி விங்கா இருக்கும், திமுகவினுடைய ஐடி விங்கா இருக்கவே இருக்காது அப்படிங்கறது ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 41 தனி தொகுதிகள், அதாவது எஸ்சி ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சிஸ் 41, எஸ்டிக்கு 2, 43 கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஒட்டுமொத்தமா பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்காக ஒதுக்கப்படுது. பொதுவா திமுகவினுடைய வாக்கு வங்கியில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப கணிசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதா ஒரு சாம்பிளிங்காக நான் இந்த ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல யார் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச நம்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். டிவிகே 22 ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வின் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா எஸ்சிக்கு என்று ஒதுக்கப்பட்ட 22 கான்ஸ்டிட்யூன்சில டிவிகே வின் பண்ணிருக்காங்க. 8ல அதிமுக ஜெயிச்சிருக்காங்க, 8ல திமுக ஜெயிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல சிபிஎம் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல விசிகே ஜெயிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க. இது மொத்தம் 41. எஸ்டிக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஷெட்யூல் ட்ரைபுக்கு என்று ஒதுக்கப்பட்ட 2 கான்ஸ்டிட்யூன்சில சேந்தமங்கலத்துல டிவிகேவும் ஏற்காடுல அதிமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. சோ இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்சி எஸ்டிக்கான கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல டிவிகே 23, அதிமுக 9, திமுக 8, சிபிஎம் 1, விசிக 1, சிபிஐ 1. டிவிகேவுக்கு கணிசமாக தமிழ்நாட்டினுடைய பட்டியல் சமூக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல அவங்க மிகப்பெரிய நம்பர்ஸ் அவங்க கைப்பற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ் டிவிகே தான் வென்றிருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது என்ன செய்தி சொல்லுதுங்கிறத ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. திமுக தலைமைக்கே தெரியும் எந்த இடத்துல அவங்க கோட்டை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா இனிமே நீங்க ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல ஜெயிக்கிறதும் கஷ்டமா தான் இருக்குங்கிற அந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இப்படி ஆக்கப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தோற்றுறது அப்படிங்கறத உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பூத்திலும் ஏன் அவர்கள் பின்தங்கினார்கள். சென்னை திமுகவினுடைய கோட்டை என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருந்த இடத்தில் இன்றைக்கு
அத்தனை தொகுதிகளையும் தொடச்சு வழிச்சு எடுத்த மாதிரி சேப்பாக்கத்தையும் துறைமுகத்தையும் விட்டுட்டு அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா வென்றது எப்படி என்பதை பற்றியெல்லாம் திமுக உட்கார்ந்து அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. அதை விட்டுட்டு தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கான கலந்தாய்வு கூட்டம்னு அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வச்சுக்கிட்டு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினீங்கன்னா ஒருத்தர் கூட உண்மையான தோல்விக்கான காரணத்தை சொல்லவே மாட்டார்கள். தலைமையிடம் உண்மையான காரணம் கடைசி வரை வந்து சேரவே சேராது. அதே போல கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்றதற்கு சேகர் பாபு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறாங்க. இது என்னுடைய கருத்து. அதனால நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 8000 சொச்சம் ஓட்டுல ஸ்டாலின் தோத்ததுக்கு சேகர் பாபு காரணம். சேகர் பாபுவை தவிர வேறு யார் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்திருந்தாலும் ஸ்டாலின் 20,000 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருப்பாரு. திரு சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு எவ்வளவு சிறப்பாக கொளத்தூர்ல செயல்பட முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார். சேகர் பாபுவை மாத்திட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை நீங்க வச்சு பார்த்திருந்தீங்கன்னா அந்த தொகுதியில 25,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் படுதோல்வி அடைஞ்சிருப்பார். ஸோ அதனால சும்மா பிளைண்டா சோசியல் மீடியால வரக்கூடிய ட்ரெண்ட்ஸ் அல்லது இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை திமுகக்குள்ளாரே இருந்து பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் நம்பாமல் உண்மையான தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து அதை சரி செய்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும். அதெல்லாம் சரி, யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் வந்து திமுக வேணாம்னு சொல்லல, திமுக கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாதுன்னு தான் சொல்றேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.